நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். மேடையில் வீற்றிருக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் என் வணக்கங்கள். இதில் நான் இந்த நாடகம் 500க்கு நீங்கள் வந்துடணும்லாம் கூப்பிட்டாரு. சாக்லேட் கிருஷ்ணா ஊர்கா கிருஷ்ணா நான் அவரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 777 ஆயிடுச்சு. பட் கண்டிப்பாக இது அப்படிலாம் நின்று போயிடாது. இந்த நாடகம் தொடர்ந்து நடக்குங்கிறதில்ல. நானும் தைரியமாக டேட்டை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன் நான். ஆனால் கண்டிப்பாக இப்போ உடனே வந்தாலும் ரொம்ப தள்ளி போட்டாச்சு, இல்லைன்னா 1000 போட்டுருவோன்னு மிரட்டினார். அதுவும் நடக்க தான் போகுது. முக்கியமாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். ஒரே இடத்த முடிவு தான் அது. கோபுண்ணாவுக்கு மரியாதை பண்ணணுன்னு ட்ரூப்பெல்லாம் நினச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னபோது நிஜமாகவே கிருஷ்ணன் எனக்கு சாக்லேட் கொடுத்தார். இந்த கிருஷ்ணன் ரொம்ப இனிப்பான செய்தி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு தெரியாது, நாங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறதில்ல. பட் அவரை பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். எனக்கு கோபுண்ணா அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பித்தது. முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தியவர் அனந்து தான். நாடகங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். இவங்க யூனிட்டி கிளப் நாடகங்கள் போடும்பொழுது அந்த வேஷத்தை எனக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன்னா அப்போ சான்ஸ் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த வேஷம் நான் பண்ணியிருப்பேன்னு எல்லா வேஷத்துக்கும் ஆசைப்பட்டது உண்டு. அந்த காலத்திலேருந்து நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். கல்யாண பரிசு இது என்று பல விஷயங்கள். இவருக்கும் அனந்து சாருக்கும் நான் பார்த்த ஒரு ஒத்துமை என்னன்னா, இவர்களுடைய நட்பு போக அந்த பணி செய்து கிடப்பதேன்னுவாங்க தெரியுமா, அதை செய்வாருங்க அவங்க 2 பேரும். அவங்களுக்கு ஃபோட்டோவில் நிற்கணும், முன்னாடி நிற்கணும், தன் பேர் வரணுங்கிற அந்த ஆசையெல்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு 20 வருஷம் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதற்கு பிறகும் இவர் பெரிய இயக்குனர் என்று எல்லாரும் சொல்லி யூனிட்டி கிளப் ட்ராமான்னு நாங்கள்லாம் கவனிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு கூட காதலுக்கு நேரம் இல்லை எழுதினவர் தான் எங்கூட காரில் ட்ராவல் பண்ணுறாருங்கிறது உணராமல் யாரோ ஒரு கோபு கூட பேசிகிட்டு இருக்கோன்னு பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் கடந்து போன என்னோட எல்லா ட்ராவல்லையும் கோபுண்ணா கூட போய் எங்கூட காரில் போடுங்க. செங்கல்பட்டில் ஷூட்டிங் இருக்கும், கூட எல்லா ட்ராவல்லையும் என் கூட வந்திருக்காரு. பல கதைகள், பல சந்தோஷங்கள். ஒகேனக்கல்ல ஒரு 10 கதை இப்படி கேட்டிருக்கேன். அப்புறமா தான் தோணுச்சு, ஏன் என்ன இப்படி பிரமாதமாக பேசுகிறாரு அவர், என்ன அப்படின்னு. காதலிக்கு நேரம் எழுதினவர் பேசாமல் என்ன பண்ணுவார். நான் அதையெல்லாம் ரொம்ப ப்ரைவேட் ஷோவெல்லாம் எனக்கு நடத்தியிருக்காரு கோபுண்ணா அவர்கள். அவருடைய பிரில்லியன்ஸ் அனந்து சார் சொல்லி மட்டும் இல்லை, பர்மனெண்ட்டாக நான் கிட்ட இருந்து உட்காந்து பல நாட்கள் கேட்ட அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. இன்றைக்கி அவர் சொன்னார் இயக்குனராகவும் வருவார் என்று வாழ்த்தினார். அவருக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, எனக்கு அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்ததா சொன்னார். அதெல்லாம் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அது நாங்கள் செஞ்சது. எனக்கு நான் 25 வயது ஆளாக இருக்கும் பொழுது ஸ்ரீதர் சார் அடுத்த சித்ராலயா படம் நீ டைரக்ட் பண்ணி ரெடி டு டைரக்ட்னு சொன்னார். அது தெரியும் அண்ணாக்கு, கோபுண்ணாக்கு தெரியும். அதை விட பெருமை அன்னைக்கே நான் டைரக்டர் ஆகிட்டேன். அந்த பெருந்தன்மை ஸ்ரீதர் சாருக்கு இருந்தது. நண்பர்கள் அவங்க எத்தனை நாள் அவர் இந்த யூனிட்டி கிளப் மாதிரி இந்த இதை கம்பேர் பண்ணி பேசும்பொழுது இதில் இருந்து ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அது சும்மா இல்லை அவர் சொல்கிறது. அந்த ஒற்றுமையை வாழ்ந்து காட்டியவர் கோபுண்ணா அவர். ஸ்ரீதருடைய அவருடைய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய எல்லா புகழும் தன்னுடைய புகழ் மாதிரி பின்னாடி இருந்து நிழலாக இருந்து ரசித்தவர் அவர். அதே போல் திரு கேபி அவர்களுடைய பெருமையெல்லாம் தனது என்று நினைத்து வாழ்ந்தவர் அனந்து சார் அவர்கள். எத்தனை பேருக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க இவங்கிறது இவங்களுக்கே மறந்து போயிருப்பாங்க. இந்த ஒரு நகைச்சுவை நாடகத்தில் கண்ணில் கண்ணீர் தரும்பும் அளவிற்கு ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த ஐடியா வந்தது இந்த சாக்லேட் கிருஷ்ணனுக்கு தான்.
ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம். அதை நடத்தி காட்டின ஒரு இதில் எனக்கு நான் இன்னைக்கு ஒரு அவார்டு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கு. கோபண்ணா அவர்கள் 10 வயசை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாதனையினால் எங்களுக்கு 100 வயசாக நாங்கள் நினச்சிக்கிறோம். உங்களுக்கு அந்த 10 வயசை குறைக்க முடிந்தது என்றால் அதனால் கிடைக்கும் பலன் எங்களுக்கு 100 வயசு. மோகன் ஆசைப்பட்டது நிறைவேறிடுதுன்னு வச்சுக்கலாம். அவர் பிரில்லியன்ட்னா வி ஆர் ஆல் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியாது, இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. விழா எடுக்க வசதி இல்லாதவர்கள் நிறைய பேர் எடுக்கிறார்கள். அவர்கள் சார்பாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த 730 நாடகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் TKSலையும் இருந்திருக்கேன். அந்த பெருமை எனக்கு இருந்திருக்கு. 1000 நாடகம் போடுவதற்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. இது கண்டிப்பாக மாபெரும் சாதனை. நீங்கள் அது ஊடகத்தை சொல்லலாம், நூதனம், டிரான்ஸ்போர்ட்டு, டெக்னாலஜி எல்லாம் வந்ததுனால் எல்லாம் வேகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆடியன்ஸ் வரணுமே, அது வந்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. இது மிக பெரும் சாதனை. அதாவது அண்ணாச்சி சார்பில் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நாடகத்தில் இன்னும் பல விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு அவர்கிட்ட இருந்து வெண்பா போக வேறு சண்டைகளும் போட்டுக்கிட்டு இருப்போம். நாங்கள் வெரி மல்டி டேலண்டட் மேன். இவருக்கு வரைய வரும், கவிதை எழுத வரும், சொல்லப்போனால் நல்ல சீரியஸ் நாடகமும் எழுத வரும் இந்த மோகனுக்கு. அதை செய்யவே மாட்டேன்னு அவர் சபதம் ஏற்றிருக்கிறார். அவர் நானே சொல்லியிருக்கேன், பிரமாதமான சீரியஸ் நாடகம் உங்களால் எழுத முடியும்னு. அது வேண்டான்னே அவர் முடிவு பண்ணிட்டார். அது அவருடைய இஷ்டம். பட் ஒரு பன்முகம் உள்ள கலைஞர், முக்கியமாக ரசிகர். அதன் உதாரணமாகத்தான் இங்கே கோபண்ணா உட்கார்ந்திருக்கார். அந்த ரசிகரின் சார்பாக இந்த ரசிகர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.